Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites, Energy Bar. Take it, Lion Date Nut Bites. திரு தினகரன் அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு செங்கோட்டையன் இந்த பிரச்சனைக்கும் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வேணுங்கிறது இங்க அவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை கூட்டணி பாதிப்பு ஏற்படுத்துமா இல்ல தேர்தல் அது எதிரொலிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், தேர்தலை பாதிக்காது. என்ன வித்தியாசம்னா கூட்டணி இப்ப பிரச்சனை கட்டாயமா பாதிப்பு ஏற்படுத்தும், தேர்தலுக்குள்ள சரியா போயிடும். அதே நான் சொன்ன அதே டிசம்பர் ஜனவரியில் சரியா போயிடும். திரு டிடிவி தினகரன் இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கண்ணா பின்னான்னு விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர். அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லைன்னு நான் வந்துருவேன் சொல்லிடுறாரு. திரும்ப தேசிய ஜன கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்றதே உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தானே. அண்ட் எங்களுடைய முதல் வாய்ப்பு என்டிஏ தாங்கிறதே சொல்றாரு. உங்களுக்கு புரியுங்களா? நாங்க டிஎம்கே கூட போக முடியாது, சீமான் கூட்டணி கிடையாதுன்றாரு. அப்ப மிச்சம் இருக்கிறது விஜயும் என்டிஏ தான். நாங்க என்டிஏல ஏற்கனவே இருக்கிறவங்க, அதனால எங்களுக்கு என்டிஏ பிரச்சனைன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அப்ப இங்க தேவை ஒரு சமாதான பேச்சுவார்த்தை, அதை சரி பண்ணிடும். அப்ப கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏற்படுத்தும். தேர்தல பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. அதுக்குள்ள சரியாயிரும். இங்க இவர் பிடிவாதமா இருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த வாரம் செங்கோட்டையன் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நம்ம பிடிவாதமா இருக்காரு. திரு இபிஎஸ் அவர்கள் பிடிவாதமா இருந்தார். உள்ள யாரையும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல அவர் பிடிவாதமா சேர்த்துக்கலாம். நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. இங்க பெருமக்கள் யாரா ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லுங்க. செங்கோட்டையன் அவர்கள் விடுவிச்சிருக்காரு. நம்ம போன வாரம் நம்ம பேசினப்ப முன்னாடி விஷயம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கு பார்ப்போம். செங்கோட்டையன் அவர்கள் மேட்டருக்கு வருவோம். நம்ம இப்ப முதல்ல எல்லாரையும் சேர்த்துக்கணும், ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு வருவோம். சரிங்களா? இப்ப வாங்க, சசிகலா அவர்கள் என்ன போஸ்ட்ல சேர்க்கிறது, ஓபிஎஸ் அவர்கள் என்ன போஸ்ட்ல சேர்க்கிறது, திரு டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன சரி? இதுக்கு முதல்ல யாராவது ஒரு பெருமக்கள் சென்ற வாரமே இது குறித்து நம்ம விரிவா நம்ம ஆலோசிச்சோம். அது என்னன்னா இவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்காம உள்ள நம்ம இணைக்க முடியாது, அதுல நிறைய இருக்கு. டிடிவி எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு கட்சின்னு போயிட்டாரு. திரு சசிகலா அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எப்படியும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, அது வேற விஷயம். ஆனா ஓபிஎஸ் மட்டும் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனா அவருக்கும் என்ன பதவி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப இது அடுத்தது செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த கட்டமா வச்சு பாப்பார் அப்படின்னு பார்த்தா அவரையும் பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா தலைமையை சேலஞ்ச் பண்றவங்கள வச்சுக்க முடியாதுங்க. இது ரொம்ப இயல்பான பாயிண்ட். நான் ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் சொன்னேன். திரு அழகிரி அவர்கள், மூக்க அழகிரி அவர்கள் கலைஞருடைய மகன், அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஏங்க உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப கட்சியுடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்குனா, சேலஞ்ச் பண்ணா மகனையே விடுவிக்கிறாங்களே, அது எப்படி கணக்கு உங்களுக்கு? அப்ப ஜெயலலிதா அவர்கள் ஏடிஎம்கிலிருந்து நீக்காத ஆளே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கிலிருந்து நீக்காத ஆளே கிடையாது. துரைமுருகன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்குங்க. டிஎம்கேல பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தாரு, மாத்திட்டு இன்னைக்கு நம்ம புதிய தலைமைச் செயலகம் சொல்லக்கூடிய இந்த ஓமந்தூரார் கட்டடம் செங்கோட்டையன் சொல்றார்கள் மறப்போம் பணிப்போம்னு எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்களே. அது ரொம்ப சரி. ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும்ங்கிறது அதிமுகவுடைய அத்தனை தொண்டர்களுடைய எண்ணம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர எல்லாரும் அதான் விரும்புறாங்க. ஆனா 10 நாளைக்குள்ள சேர்க்கலன்னு அப்படின்னு தலைமை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. அது தலைமைக்கு ஒரு செக்மேட். தலைமை செக்மேட்ல இயங்க முடியாது. நாளைக்கு திரு செல்லூர்ராஜ் பேட்டி கொடுப்பார். அவர் ஏர்போர்ட்டுக்கு நீங்க பசுமன் முத்துராமலிங்க பேர் வைக்கலன்னு அப்படிம்பார். நாளை கழிச்சு கடம்பூர் ராஜு ஒரு பேட்டி கொடுப்பார். அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க உள்ள பேசுங்க. எல்லாரும் 6 பேர் பேசுனாங்கல்ல, நம்ம எல்லாம் சேர்த்துறோம். இது மாதிரி 100 முறை பேசுங்க, போராடம் பூரா பேசுங்க. இதே பேட்டியவே அவர் எல்லாரும் ஒருங்கிணைந்து யாருமே ஒன்று செஞ்சிருக்க முடியாது. ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா அந்த கெடு விதிக்கும் போது இல்லைன்னா நாங்க பங்கேற்க மாட்டேன்னு சொல்லும் போது அது ரிபல் பண்றாரு. அதனால பதவியில இருந்து நீக்கி வச்சிருக்காங்க. நீங்க அதை அமைக்கவுள்ளதான் பேசி நீ நடக்கல வைக்கல, அதுக்குள்ளதான் நீங்க பண்ணியாகும். அதுக்கு நீங்க பியாண்ட் த லிமிட் நீங்க போகும்போது ஏடிஎம்கே தலைமைக்கு வேற வழி இல்ல. நான் ஏன் அதை கேட்டேன்னா, லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த வருஷம் சீட் கொடுக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்ப அப்படிலாம் ஆகாது அப்படிங்கறத நம்ம பேசின விஷயமா இருந்தது. அப்படிலாம் அவ்வளவு பெருசா ஆகாது, இப்பயுமே கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருந்தீங்க. அதாவது எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு லாரி முன்னாடி நின்னாரு அப்படின்னா வேற, ஓரமா போனாரு அப்படின்னா வேற, ஹெல்மெட் போட்டிருந்தாருன்னா வேற, சீட் பெல்ட் போட்டிருந்தாருன்னு வேற. அப்ப ஒன்னொன்னுக்குமே ஒரு கணக்கு இருக்கு. நேத்து வரைக்கும் வேற. அவர் 10 நாள் நம்ம பேசும்போது 10 நாள் கெடு விதிக்கலையே. 10 நாள் கெடு விதிச்சா என்ன ஆகும்? நான் நேத்து எப்ப கெடுதாலும் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்ல. 10 நாள் கெடு விதிச்சது அப்பதான் அன்னைக்கு தான் அதை பேசணும். அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்டேன். 10 நாள் கெடு அப்படிங்கிறது கட்டாயமா சாத்திய முடியும். யாருமே ஏற்க மாட்டாங்க. அதுல நான் என்னுடைய பேட்டில டே 1ல இருந்து பாருங்க, அவர் பேசுனால ஒரு வரி கூட தப்பு கிடையாது, இந்த ஒரு பாயிண்ட் தவிர. இந்த மொத்த டீம்ல இன்னைக்கு ஏடிஎம்கேல மத்த அத்தனை பேருமே கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தர் கூட அவரை கண்டிக்கவே இல்லை.
ஏடிஎம்ல எல்லாரும் பொய்ச்சலாரும் முடிவு எடுப்பான்னு சொன்னாங்களே தவிர திரு செங்கோட்டையன் பேசியது தவறுன்னு ஒருத்தரோட சொல்ல. ஏன்? எல்லாருடைய மனசாட்சி தான் அவர் பேசினார். ஆனா 10 நாள் கெடுங்கும் போது தலைமைக்கு வேற வழி இருக்கவே இல்லை. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நாளைக்கு சரியா திரு தளவாய் சுந்தரம் வந்து பதவி பறிக்கப்பட்டாரு, திரும்ப சேர்க்கப்பட்டாரு. ஸோ இது சரியாகும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் மேலே ரிபல் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? நீங்க தலைமைக்கு வேற வழியே இல்லையங்க. உள்ள பிரச்சனைகள் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது என்னமோ அணியா பிளவுபட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதிமுக. வெளியில இருந்து ஒரு பார்வையாளரா பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கு, அணியா பிளவுபட்ட மாதிரி இருக்கு. இதை சரி எப்படி பண்ணுவாங்க? நம்மளுக்கு இன்னும் ஷார்ட் நான் போன தடவை வச்சிருந்தேன். இது நெரேட்டிவோடைய ஒரு வெளிப்பாடுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சசிகலா அவர்கள் இல்லாமல் 2021 சட்டமன்ற தேர்தலை அதிமுக சந்தித்து விட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரு டிடிவி தினகரன் இல்லாமல் 2021 எலெக்ஷனை சந்திச்சிருச்சு. சரிங்களா? டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பிஜேபி மூணுமே இல்லாமல் 2024 சந்திச்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இழக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு தூரம் போக முடியும்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க பிஜேபி அலையன்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க, கூட்டணிக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், திரு டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்துக்கிறதுல திரு இபிஎஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது பிஜேபியோட கோட்டால அழகா சேர்த்துக்கிடுவாங்க. அப்ப முடிஞ்சு வச்சு திரு ஓபிஎஸ் அவர்கள் நாளைக்கு ஓபிஎஸ் அவர்கள் டிடிவியோட கட்சியில் சேருவார். 2 பேரும் ஒரே கட்சியா இருப்பாங்க. அவர்கள் வந்து அலையன்ஸ்ல இருப்பாங்க பிஜேபி கூட. அந்த அலையன்ஸ் வந்து என்டிஏ ஒருங்கிணைந்த விரிவான என்டிஏவா ஏடிஎம் கூட சேர்ந்திருக்கும். அவ்வளவுதான். ஆனா இங்க டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளரா இல்லாம அது வந்து நயினார் அவர்களையும் விமர்சனம் பண்றாரு. திரு அண்ணாமலை அவர்களை வந்து பாராட்டி நயினார் அவர்களும் விமர்சனம் பண்றாரு. நயினார் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் பழைய பகை, அது அதிமுக காலத்து பகை. அதிமுக காலத்துல பாஸ் அண்ட் சபார்டினேட்டுக்கான உறவு தான் அவங்களுக்கு இருந்தது. திரு டிடிவி தினகரன் வந்து ஒரு சர்வ வல்லமை படைத்தவராக இருந்தார், திருமதி சசிகலா குடும்பத்தை போலவே, எல்லாரையும் போலவே. அப்போ வந்து ஜெயலலிதா அவருடைய முழுமையான அன்பை பெற்றவராக இருந்தார், பொருளாளராக இருந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், மக்களவையில் இருந்தார், மாநிலங்களவையில் இருந்தார். அது மாதிரி எல்லா அதுவும் போயஸ் கார்டன்லேயே இருந்தார். அது மாதிரி எல்லாத்துக்கும் அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அவரே திரு நயினாரை குறிப்பிட்டவர் டிடிவி சார் தான். எல்லாருக்குமே சார் என்று சொன்னாங்க. திரு ஓபிஎஸ்க்குமே டிடிவி சார் தான். சரிங்களா? ஓபிஎஸ் அவர்கள் ஒரு சேர்மன் தான் கூப்பிடுவே சார். இன்னைக்கு வரைக்கும் அவர் அன்னைக்கு பெரியகுளம் சேர்மன், இன்னைக்கு வரைக்கும் சேர்மன் தான் கூட 3 முறை முதலமைச்சரான பிறகு அந்த உறவு பழசு, இந்த பகை பழசு. அதனாலதான் இந்த உராய்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி பண்ணக்கூடிய உராய்வு தான். சரி பண்ணி அதனால தான் ஏன்னா ஒரு 3 நாள் முன்னாடி தஞ்சாவூர்ல ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நயினார் நாகேந்திரன் தான் மாநில தலைவர். அன்னைக்கு தஞ்சாவூர்ல பேட்டி கொடுக்கும்போது நயினார் நாகேந்திரனை கொண்டு வரல. அதற்கு முன்னாடி வரைக்கும் திடீர்னு நயினார் நாகேந்திரன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வரவே இல்லை. சரிங்களா? அவர் சொன்ன அந்த ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து அவர் தான் தலைவராக உட்கார்ந்திருக்காரு. அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அவருக்கு எல்லாருமே தெரிஞ்சுதான் இருக்குது. அது பழைய பகை கொஞ்சம் கொஞ்சமா போய் வந்து விட்டு கொடுக்காம போய் வருது. திரு நயினார் நாகேந்திரன் இறங்கி வரணும், திரு டிடிவி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இறங்கி வரணும் நீங்க சொன்னது வந்து அப்ப டிடிவி அவர்கள் சொன்னது சரி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு கூட்டணி தலைவரா ஒரு கூட்டணியை வந்துட்டு எப்படி உள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் சரியா பண்ணாரு, நயினார் அவர்கள் சரியா பண்ணல அப்படிங்கறத வாதத்துல நேத்து வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? ஏடிஎம்கே வெளியே துரத்துனதே அண்ணாமலை தான், கூட்டணி உடைஞ்சதே அவரால் தான். நீங்க இது கேள்விகள் வச்சீங்களா இல்லையா? ஊடகங்கள் இருந்துச்சா இல்லையா? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி முறிஞ்சதே அண்ணாமலையால. இன்னைக்கு அண்ணாமலை பிரமாதமா கூட்டணி ஏற்பாடு பண்றாரு. நீங்க அவ்வளவுதான் லாஜிக்கா பாத்து. அந்த டிடிவி அவர்கள் பிஜேபியோட 2024 கூட்டணியில் இருந்தார்ல, அத பத்தி நம்ம பேசிட்டு இல்லங்க பேசணும்ல. அண்ணாமலை அவர்கள் கூட்டணியை சரியா மேற்கொள்றாரு, நயினார் அவர்கள் தினகரன் அவர்கள் சொன்னது அதானே. அப்படின்னா 2024 ஏடிஎம்கே கூட்டணி முறிஞ்சதே அண்ணாமலையால தானே எல்லாரும் சொன்னாங்க. நான் ஒருத்தன் தான் முட்டு கொடுத்துருந்தேன் அன்னைக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஒன்றும் தப்பா பேசலாம். அன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க வரலாறு 2024 இருந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க. யாராவது ஒரு நாள்ல மாற்றி இருக்கான பாருங்க. அன்னைக்கு கூட நான் சோல் ஆளாத்த சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து எல்லாரும் அண்ணாமலை நல்லவர், நயினார் கேட்டவர், எனக்கு புரியவே இல்லை. தினகரன் அவர்கள் சொன்னதான் சொல்றேன். அதைத்தான் நானும் சொல்ல வரேன். இது வந்து ஒவ்வொருத்தருக்குமான ஒவ்வொரு ஈக்குவேஷன் இருக்கும். எப்படி நயினாருக்கும் டிடிவிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதோ அதை மாதிரி இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பிரச்சனை. அவ்வளவுதான் பாருங்க. அதை சரி பண்ணியிருக்க முடியும். இன்னமும் கூட நீங்க பார்த்திருப்பீங்க மூப்பனாருடைய நினைவிடத்தில் நடந்த நிகழ்ச்சியில திரு இபிஎஸ் அவர்கள் வந்து அண்ணாமலையை முன்னாடி கூட்டுச்சு, வாங்க அண்ணாமலை வச்சு முன்னாடி கூட்டுச்சு பண்றாரு பக்கத்தில். 2 பேரும் ஒரே மேடையை பறந்துக்கிட்டாங்க. அதுல என்ன உங்களுக்கு கிட்டுச்சு? அப்போ வந்து அமித்ஷா அவர்கள் போது ஒரே மேடையில் கலந்துக்கிட்டாங்க. நீங்க சொன்ன அந்த இந்தியா டுடே கான்க்ளேவ்ல அவரை வந்து முதலமைச்சராக விட மாட்டேன்னு சொல்லாரு. நெல்லை மாநாட்டில் வந்து நாங்க வந்து உயிரை கொடுத்து உழைப்போம்ன்றாரு. அப்ப என்ன வச்சு அப்ப யார் கெட்டவரா இருந்தாரோ நல்லவராயிட்டார்ல. அப்ப இப்ப கேள்வி திரு டிடிவி தினகரனுக்கு திருநெல்வேலி மாநாட்டில் நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்ப அண்ணாமலைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நயினார் வந்து கெட்டவரா தெரியாரு, அண்ணாமலை எப்படி நல்லவரா தெரியாரு? அது வந்து இது வேற ஒரு விஷயம். இது ஈஸியா சொல்லுவோமா சரி பண்ணிட முடியும், சரி பண்ணிடுவாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களும் என்ன கேட்டப்ப நயினார் அவர்கிட்ட என்னுடைய தொலைபேசி எண் இருக்கு, அவரே எனக்கு கால் பண்ணி பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுல திரு நயினார் வந்து மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கான விஷயத்துல திரு நயினார் வந்து இன்னும் ஒரு டாக்டிக்கலா டீல் பண்ணியிருக்கணும். என்னைய கேட்டா நான் பண்ணியிருப்பேங்கிறது தவிர்த்துருக்கணும். நீங்க கூட்டணி கட்சியில கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேங்க. திரு டி.கே.எஸ். இளங்கோவனும் திரு ஆர்.எஸ். பாரதியும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இஸ்ரேல் உக்ரைன் பிரச்சனை வரைக்கும் எல்லா பிரச்சனையும் பதில் சொல்லிடுவாங்க. அவங்க பதில் சொல்லாத பிரச்சனையே உலகத்தில் கிடையாது. அவங்க எல்லா
ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுகவோ திமுகவுக்கு துணை போகிறார் மல்லை சத்யா அப்படின்னு மதிமுக குற்றஞ்சாட்டு ஒரு வார்த்தை இவங்க பேசியிருக்காங்களான்னு கேளுங்க. அப்போ எங்கே சைலண்டாக இருக்கணும்னு தெரியணும் உங்களுக்கு பாருங்க. அதாவது நான் பேட்டி கொடுத்துருவேன், பிகினர்ஸ்ல வந்து பேட்டி கேட்டாங்க, நான் இப்போ உடனே கொடுக்க போறேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு கூட அப்படி கொடுக்கறனால என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெளிவு இருக்கணும். அதில் வந்து திரு டி.கே. இளங்கோவனுக்கும் திரு ஆர்.எஸ். பாரதிக்குமே தெளிவு இருக்கு. அப்போ அந்த இடத்துல திரு நயினாருக்கும் தெளிவு இருக்கணும்ன்ற. அவங்க என்ன கூட்டணி கட்சியை வேற மாதிரி டீல் பண்ணணும். நீங்கள் வந்து சொந்த கட்சிக்குள்ள நீங்கள் வேற மாதிரி பேசிக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? சொந்த கட்சி ஒருத்தர் மேதனான ஃபோன் போட்டு திட்டலாம், how you can do this சொல்லலாம். அண்ணாமலை பண்ணியிருக்கிறாரு, நயினார் பண்ணியிருக்கிறாரு, எல்லா தலைவர்களும் பண்ணுவாங்க. சொந்த கட்சி வேற, நம்ம கூட்டணிக்குள்ளங்கிறது அது வந்து ஒரு நட்பு, உறவு இல்லை. உறவு வந்து நீங்க வந்து சித்தப்பான சித்தப்பா தான், அவர் வந்து மரணம் வரைக்கும் அவர் தான் சித்தப்பா. இன்னொரு சித்தப்பா நீங்க விலைக்கு வாங்கிட்டு வர முடியாது. நாளில இருந்து நான் இவர் தான் உங்களுக்கு சித்தப்பா அவருக்கு தான் சொல்ல முடியாது. உறவு வந்து வேற, நட்பு வேற. நட்பு வந்து நீங்க யாருனாலும் நட்பு வச்சுக்கலாம். அப்ப எப்பனாலும் வெளியே போயிடக்கூடிய ஆபத்தும் உண்டு. அந்த மாதிரி தான். ஏன்னா அது வந்து அப்படி உறவை மெயின்டைன் பண்ணணும். அப்ப நீங்க வந்து கூட்டணி கட்சி அப்படிங்கும் போது அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுங்க கணக்கு. அப்ப வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா ஒண்ணு கெட்டு போயிட மாட்டாங்க. அதுக்கு தான் உதாரணம் திமுக எவ்வளவு மெக்னானிமஸா நடக்குது. கூட்டணி கட்சியில் விமர்சனம் வைக்கிறாங்க, கொடி ஏற்ற முடியலன்றாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்றாங்க, கணக்கு தெரியுமான்றாங்க, மதிமுகவுக்காக வேலை பார்க்காம திமுக வேலை பார்க்கிறாருன்றாங்க. இவ்வளவு புகார் வந்த போதும் எப்படி சைலண்டா இருக்கிறாங்க? அதையே நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான். அதுதான் நான் இப்போ கேட்குறேன். அப்போ வந்து இது எல்லாமே இப்போ டிடிவி சொன்ன பிரச்சனைகளும் சரி, இல்லை திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன பிரச்சனைகளும் சரி, இது அனைத்தையும் நயினார் மேலே அவங்க சொன்னாலுமே இங்கே இபிஎஸ்க்காக இதெல்லாம் பண்ணப்படுதோ அப்படின்ற ஒரு குற்றம். இபிஎஸ்க்காக தானே பிஜேபி பண்ணுது, இபிஎஸ்க்காக தானே அண்ணாமலை பண்றாரு, இபிஎஸ்க்காக நயினார் மட்டுமா பண்றாரு, இபிஎஸ்க்காக எல்லாரும் பண்றாங்க. அதுல என்ன குழப்பம்? இபிஎஸ் முதலமைச்சராக வந்தானே அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. ஏடிஎம்கே கூட்டணி எதுக்கு வைக்கணும்? அவங்க 2024 தான் 18% வாங்கிட்டாங்கல்ல, இப்போ 2% கூட வாங்கிட மாட்டாங்களா? அப்ப எங்களுக்கு வளர்ச்சி தனியாவே போட்டிட்டு இருக்கலாம்ல. அலையன்ஸ் வேணும்னு அவங்க தானே முடிவு பண்ணாங்க. திரு இபிஎஸ் அவர்கள் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு வந்தார்ல திரு அமித்ஷா. ஏன்? அப்ப தே ஆர் வெரி கிளியர். தலைமையில 2 பேர் ரொம்ப கிளியரா இருக்காங்க. திரு அமித்ஷாவும் திரு எடப்பாடி ரொம்ப கிளியரா இருக்கு. இடையில இவங்களுக்குலாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய க்ளூலெஸ்ஸா இருக்கிறாங்க, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதெல்லாம் சரி பண்ணிடலாம், சரி பண்ணிடுவாங்க. இங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பக்கத்துல இருந்து ஒரு ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு உறவு வேணுமா வேண்டாமான்னு முடிவு. உறவு வேணும்னா பேசாம இருக்கும், இவ்வளவுதான். உறவு வேண்டாம்னா பதில் சண்டை போட்டு இருக்க வேண்டியது. இப்போ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால தான் கேட்கிறேன். சரி பண்ணிடுவாங்க. இப்போ டிடிவி அவர்கள் வந்து இப்போ அண்ணாமலை அவர்களும் உள்ள வரணும், அவங்க வந்துருவாங்க அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இவர் வந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இங்க பாஜக தலைவர் மேலேயும் வச்சுட்டு இருக்காரு, இங்க அதிமுக தலைவர் மேலேயும் வச்சுட்டு இருக்காருங்கப்ப அப்ப எப்படி திருப்பி சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. தாராளமா சேர்த்துப்பாங்க. பாருங்க, ஊடகங்களுக்கு வந்து திமுக பத்தி பேச முடியாது, அதனால இதை பத்தி பேசியிருப்பாங்க. அவங்களுக்கும் நல்ல ஜாலியா இருக்கு. திரு டிடிவியே கேட்டபோது, என்னப்பா என்னுடைய பிரஸ் மீட்டுக்கு நீங்க பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போட்டீங்கன்னா நான் டெய்லி தானே பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறேன், அவரே அதிர்ச்சி அடைஞ்சு கேட்டார். அவர் நாளை காலை 11 மணிக்கு டிடிவி செய்தியாளர் சந்திக்கிறாருன்னு பிரேக்கிங் நியூஸ். அவர் டெய்லி எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் சந்திக்கிறாரு, எந்த நல்லது போல போனாலும் சந்திக்கிறாரு, எல்லா இடத்துலையும் சந்திக்கிறார். வேற என்னங்க கேள்வி முடிஞ்சு வச்சா கேட்கிற வரைக்கும் சந்திக்கிறார். படாரம் என்ன காரணம்? இவ்வளவுதான். முதல் நாள் வந்து செங்கோட்டை நம்ம இப்படியே பால வச்சுட்டு இருந்தோம்னா திமுக கவர்மெண்ட் பத்தி பேச வேண்டியது இல்லை, கூட்டு பாலியல் வன்கொடுமை நடக்கு கேட்க வேண்டியதில்லை, புதுக்கோட்டையில 15 நாளா ஒரு பச்சை தண்ணி வரல, ஒரு கிராமே உட்கார்ந்துட்டு இருக்கு, அதை யாரும் பேச வேண்டியதில்லை. இந்த பக்கம் யாரும் திரும்பிடாதீங்க, இந்த பக்கம் எல்லாரும் போயிட்டு. இவ்வளவுதான் நோக்கம். அப்ப அவங்க தீனி கொடுத்துட்டு இருப்பாங்க, நல்லா பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நல்ல நியூஸ் வருது, அவ்வளவுதான். பிரச்சனை சரியா போயிடும். அதோட தட் தான் எண்ட் ரிசல்ட் வந்து அதான் நடக்கும். ஃபைனலா இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடுத்த கட்டமா என்ன நடக்கும், அவருக்கு கட்சியில இருந்து நீக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த போது டெல்லியில வந்து இல்ல நீங்க அமைக்கபலா இருங்க, ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு அதிமுக வந்து ஒருத்தரா வெளியில போறது சரியா இருக்காது. வெளியில இருக்கிறவங்க உள்ள வரணும்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போயிட்டு சரி வராது. அதனால அமைக்கபலா செயல்படுங்க. நமக்கு வந்து ஒரே நோக்கம் திமுக ஆட்சியை வீழ்த்துறது. அதனால நீங்க இணங்கி போங்கன்னா சொல்லியிருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், எனக்கு கிடைச்சக்கூடிய லிட்டில் சோர்ஸ்ல அது வந்து அதிமுக பொதுச்செயலாளருக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க டெல்லியில இருந்தே. இந்த மாதிரி வந்தாரு, பார்த்தாரு, பேசினாரு, இதை மாதிரி சரி பண்ணிடலாம், கூலா இருங்க, அமைதியா டீல் பண்ணுங்க, எது உணர்ச்சி சொல்லாம டீல் பண்ணுங்கன்னு அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் இனிமே கொஞ்சம் வந்து குறைச்சி செயல்படுவார், வந்து படபடன்னு இந்த மாதிரி போகாம. அவர் வந்து திரு ஓபிஎஸ், திரு டிடிவி அல்லது அவர்களுடைய நேரடி ஆதரவாளர் யாரையாவது சந்திச்சாருன்னா அவருடைய பதவி நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சந்திச்சிட்டாருன்னு, சந்திக்காம இருந்தாங்க, போன்ல பேசினாங்கன்னா யாரும் அதை ஒன்றும் செய்ய முடியாது, அதுல இருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தொடர்ந்து போவாங்க. அது வந்து இணக்கமாறதுக்கான வாய்ப்பு. பதவி ஆல்ரெடி நீக்கிட்டாங்க, கட்சி பொறுப்பே அந்த மாதிரியான ஆபத்தே உண்டு. அது வந்து என்னன்னா அடுத்த கட்டமா போகும்போது அவருக்கு அடுத்த கட்டமா போகணும்ல. ஏன்னா அவருக்கு வந்து அந்த தலைமையை நீங்க தக்க வைக்கணும், அதுல வந்து அதை விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அவரை பொறுத்தளவுக்கு. நீங்க முதலமைச்சர் பதவி வேணுமா, பொதுச்செயலாளர் பதவி வேணுமா, அவர் பொதுச்செயலாளர் பதவி வேணும் தான் சொல்லுவார் திரு இபிஎஸ். உங்களுக்கு புரியுங்களா? பொதுச்செயலாளராக இருந்துட்டு நான் முதலமைச்சராக வழி பார்க்கிறேன், பொதுச்செயலாளர் இல்லாம நீங்க முதலமைச்சராக கூட எனக்கு வேண்டாம் பார். ஏன்னா அவருக்கு தேவை பிரதானம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கணுங்கிறது. அதனால இவர் வந்து சந்திக்காம அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா போயிடும் நினைக்கிறேன். அதுக்கு மீறி ஒரு ஸ்டெப் போனாங்கன்னா அவர் ஒரு மீறி ஸ்டெப் வரும், அது வந்து இன்னும் மேல மேல தான் போய் நிற்கும். இதுக்கப்புறம் என்னென்ன மூவ் நடக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணல்ல விவாதிப்போம். நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.